3,00,000 டியூலிப் ஃப்ளவரை வந்து ஒரே இடத்துல பார்க்கலாம். அன்றைக்கி நாங்கள் அப்படி பார்க்குறதுக்கு தான் டியூலிப் ஃபார்முக்கு வந்து போயிருந்தோம். நான் இவ்வளோ வருஷம் யூஎஸில் இருந்தாலுமே இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வந்து டியூலிப் ஷோ போனது. நான் வந்து ஃப்ரெண்டோடு போயிருந்தேன். அன்றைக்கி பசங்களுக்கு சாக்கர்லாம் இருந்ததுனால, கேம் இருந்ததுனால எங்கள் வீட்டில் யாருமே வரல. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தேன். பயங்கர அழகாக இருந்துச்சு. நல்ல வைப்ரண்ட் கலர்ஸ் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. இந்த டியூலிப் ஃபார்ம் வந்து நான் இருக்கிற ஸ்டேட்லேயே தான் இருக்குது. ஸோ லோவெல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியானால ஒரு பிளேஸ்க்கு தான் போயிருந்தோம். ரொம்ப அழகான பிளேஸாக இருந்துச்சு. நல்லா ஃப்ளவர்ஸை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் வந்து பூக்களுக்கு நடுவில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே போனால் ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அன்றைக்கி வந்து ரொம்ப ஃபன்னாக ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணோம். அந்த மாதிரி பூக்களை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்ட் வந்து ஏதோ ஒரு காம்னஸ்குள்ளே போயிடுது. எனக்கு அப்படி தான் போகும். உங்களுக்கு எப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பூக்களும் பார்க்க எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே வந்து நல்லா ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து எடுக்கலாம். ஃபோட்டோ பூத்லாம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அனிமல்ஸ்க்குமே அங்கே வந்து நம்ம ஃபீட் பண்ணலாம். குழந்தைங்க விளையாடுறதுக்குமே அங்கே வந்து ஆக்டிவிட்டீஸ் வச்சுருந்தாங்க. அதில் நாங்களுமே அந்த சைக்கிள்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த வெதருக்கு வந்து ஒரு வாட்டர் மெலன் ஃப்ரெண்டு கொண்டு வந்திருந்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் வந்து இருந்துச்சு. ஃபுட்டு சூப்பராக இருந்துச்சு. மெக்சிகன் ஃபுட்டில் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில் இங்கே இருக்கிற ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம்.